இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆசீரும் உங்களோடு என்றும் இருப்பதாக. பொது காலத்தின் 24வது வாரம் வியாழக்கிழமையிலே சுய விடுதலை என்பதன் அர்த்தத்தை ஆண்டவர் இயேசுவினுடைய படிப்பின் வழியாக நாம் இன்று உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். பொதுவாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய நாட்டு விடுதலை பெற்ற விழாவை பெரிய அளவில் கொண்டாடுகிறோம். தேசிய விடுதலை என்பது நாமே நம்மை சுயமாக ஆள கற்றுக்கொண்ட முயற்சி, அதற்கான போராட்டத்தின் வெற்றி நமது மகிழ்ச்சிக்கான குறியீடு. ஆனால் இன்னும் சமூகம் விடுதலையை பெறவில்லை என்பது வேதனைக்குரியதே. பாரதியார் கூறியது போல, எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்ற ஒரு சொல்லாடல் எப்பொழுது வாழ்வாக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் உண்மையான சுதந்திரம் என்பது நமக்கு கிடைக்கிறது. நாம் இன்று நம்முடைய புற நிகழ்வுகளால் அடிமைப்பட்டிருக்கும் தன்மை எப்படி உருவானது? நாம் அடுத்தவர்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கும் போதெல்லாம் நாம் மறைமுகமாக நம் உள்மன ஆசைகளுக்கு தலை வணங்குவதுதான் உண்மையான விடுதலை இல்லாததை குறிப்பிடுகிறது. நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவின் காலில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த பெண் தன்னுடைய பாவ வாழ்வில் இருந்து விடுதலை பெற்று ஆண்டவருடைய அருள் துணையால் புதிய வாழ்வினை பெற முடியும் என்று அவள் நினைத்து ஆண்டவருடைய அருளை பெற்று புது வாழ்வு பெற தயாராகின்ற பொழுது தங்களுடைய பதவிகளால், அதிகாரங்களால், சமூக கண்ணோட்டத்தால் அடிமைப்பட்டிருந்தவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசுவினுடைய புதிய படிப்பினை, புதிய வாழ்வளிக்கும் அந்த கருத்தாடல்கள் சமூகத்தை இன்னும் விடுதலை வாழ்வு என்றால் என்ன என்பதை உணர்ந்து கொள்ள அழைக்கின்றது. நாமும் இன்று புகழுக்கு, பெயருக்கு, பணத்துக்கு, செல்வாக்கிற்கு, அற்ப சுகங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கும் வரை நாம் விடுதலை பெற முடியாது. விடுதலை என்பது உள்ளுக்குள் நிகழ்கிற மாற்றம், மையத்துக்குள் நடக்கிற மறுமலர்ச்சி என்பதை இயேசு கற்றுக் கொடுத்தார், நம்மையும் கற்றுக்கொள்ள அழைக்கின்றார். உணர்வோம், சுய விடுதலை பெற்றவர்களாக பிறரையும் விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்லும் பணியாளர்களாக வாழ்வோம். இறைவன் என்றும் நம்மோடு. ஆமேன்.